வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். இந்த வீடியோவில் நாம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் நம்பர் உங்களுக்கு தெரியலைன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நியூ சிம் கார்டு வாங்கியிருந்தாலோ அல்லது உங்களுடைய சிம் கார்டு நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னாலோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெரிஞ்சவங்க தாராளம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிங்க, தெரியாதவங்க வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க சிம் நம்பர் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பையில் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரில் பேலன்ஸும் இருந்துச்சுன்னா அவங்க நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி உங்கள் நம்பரை எடுத்துக்க முடியும். இது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு மெத்தடு தான். உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை, உங்கள் மொபைலில் பேலன்ஸே இல்லாத பட்சத்தில் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் செட்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டு மொபைல் நெட்வொர்க்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்கு, அதில் போயிட்டு டியூல் சிம் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருந்தால் சிங்கிள் சிம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 2 சிம் செலெக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சிம் கார்டு நம்பரை நம்ம USSD கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டேட்டாவை வச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம முதல்ல என்னுடைய மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய சிம் கார்டு நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு BSNL நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுடைய டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கிங்க. டயல் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு BSNLக்கு பார்த்தீங்கன்னா *222# அடிச்சுட்டு கால் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கு எந்த நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்கை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நான் BSNL செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் ஷோ ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பார்த்தீங்கன்னா *282# கால் பண்ணுங்கள். ஏர்டெல் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஷோ ஆகிடுச்சு. இதே போலவே பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு 1299க்கு நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு இம்மிடியேட்டாக மெசேஜாக வந்துடும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு *1#. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடியாவுக்கு *131*1#. டயல் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வீடியோகானுக்கு பார்த்தீங்கன்னா *1#. டயல் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா டொக்கோமோ, இதில் பார்த்தீங்கன்னா *580#. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா MTS, இதோட USSD கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா *121#. அடுத்தது பார்த்தீங்கன்னா MTNL, இதோட USSD கோடு பார்த்தீங்கன்னா *888#. டைப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய சிம் கார்டு நம்பரை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.